கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். நம்ம மத்தியில் நேர்மையாகவும் கடுமையாக உழைக்கிறவங்களாகவும் இருக்கிறவங்கள பார்க்குறது ரொம்பவே அரிதாக இருக்குது. இன்றைக்கி உழைப்பாளிகள் சோம்பேறியாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. பல மணி நேரம் சோர்ந்து போகாமல் உழைச்சவங்க கூட இன்றைக்கி வேலை செய்ய தயங்குறவங்களாக மாறிட்டாங்க. காரணம் அசதி, மெத்தனம், சோம்பேறித்தனம். நம்முடைய பிள்ளைங்களை நம்ம எந்த வேலை சொன்னாலும் அவங்களுடைய சோம்பேறித்தனத்தால் அவங்க கீழ்ப்படுகிறதே இல்லை. இதை நம்ம தினமும் நம்மளுடைய குடும்பத்துலேயும் சபைகள்லேயும் கவனிக்கிறோம். ஆனால் கர்த்தரை சார்ந்து அவருடைய பலத்தால் உழைக்கிறவங்க மேலே தேவன் பிரியமாக இருக்கிறாரு. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு உழைப்பின் அவசியத்தை குறித்த சரியான அறிவு இருக்கிறதே இல்லை. இப்படி நம்ம சரியான சுபாவத்தை வளர்த்துக்கலன்னா அடுத்தவங்களுடைய உழைப்பில் உழன்று உதவாக்கரையாகிடுவோம். அதனால் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோன்றதை இன்றைக்கி ஆய்வு செஞ்சு பார்ப்போம். ஒரு முறை சாத்தான் எல்லா பிசாசுகளையும் கூப்பிட்டு சுவிசேஷம் காட்டு நெருப்பை போல் பரவிக்கிட்டு இருக்குதுன்னும் எப்படியாவது சுவிசேஷத்தை அழிக்கணும்னும் அதுக்கு உபயோகமான திட்டங்களை கொடுக்கும்படியும் கேட்டுக்கிட்டான். எல்லா பிசாசுகளும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துச்சு. நம்ம பைபிளே இல்லாத மாதிரி அழிச்சிட்டோம்னா அப்போ யாருக்குமே தேவன் ஒருவர் இருக்கிறதே தெரியாது இல்லையா அப்படின்ட்டு ஒரு பிசாசு சொன்னிச்சு. அதுக்கு சாத்தான், எத்தனையோ வருஷங்களா இதை நாம் முயற்சி செஞ்சுட்டு வர்றோன்னு உனக்கு தெரியாதா? நாம் அதை அழிக்க அது கிறிஸ்தவர்களுக்கு விசேஷித்ததாக மகிமையாக மாறிக்கிட்டு வருது. அதை அழிக்க நினச்ச மனுஷங்க தான் அழிஞ்சாங்களே தவிர வேதாகமம் அழியவே இல்லையே அப்படின்னு சொன்னிச்சு. திரும்பவும் அமைதி ஏற்பட்டுச்சு. எல்லா பிசாசுகளும் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிசாசு எழுந்திருச்சு, பொதுவாகவும் பகிரங்கமாகவும் கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய ஜபங்களை தடுத்துருவோம். அதுக்கப்புறம் யாருக்குமே சுவிசேஷத்தை பிரசங்கிக்க பலனோ தைரியமோ இருக்காது அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு சாத்தான், அந்த முயற்சியில் நம்ம ஏற்கனவே ஈடுபட்டு அமெரிக்காவில் எல்லா ஸ்கூல்லையும் ஆஃபீஸ்லேயும் பொது இடங்கள்லையும் பகிரங்கமாக ஜெபிக்கிறத நிறுத்திட்டோமே. ஆனால் அதனால் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய தனி ஜபமும் அதிகமாகிடுச்சு. அதனால் முன்னிருந்ததை விட இப்போ சுவிசேஷம் வேகமாக பரவிக்கிட்டு இருக்குதுன்னு ரொம்பவே கவலைப்பட்டான். ஒரு பிசாசு எழுந்து எல்லா தேவாலயங்களையும் அழிச்சிருவோம், அதுக்கப்புறம் ஒருவரும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாதுன்னு சொன்னிச்சு. அதுக்கு சாத்தான், இதையும் நம்ம ஏற்கனவே எத்தனையோ முறை செஞ்சிட்டோம். சீனாவில் வெளியே ஒரு சபை கூட இல்லாத மாதிரி செஞ்சோம். ஆனால் ரகசிய சபைகள் எழும்பி இப்போது லட்சமாக சீனாவில் கிறிஸ்தவர்கள் பெருகி வர்றாங்கன்னு கவலைப்பட்டுச்சு. ஒரு பிசாசு எழுந்திருச்சு, நாம் ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் துன்புறுத்துவோம், கொலை செய்வோம். அவங்களுடைய இருதயத்தில் ஒரு பயம் வந்து ஒருத்தவங்க கூட மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல முடியாதபடி போயிடும் அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு சாத்தான், பொடா முட்டாள், அதை செய்யாமலா இருக்கிறோம்? நைஜீரியாவில் எத்தனையோ பேரை அப்படியே சபையோடு எரிச்சிட்டோம். நாம் அவங்கள கொல்ல அவங்களுடைய ரத்தமும் அவங்களுடைய சாவும் ஒரு புதிய சபை தோன்றத்துக்கு அந்த இடத்துல விதைக்கப்படுது. ஆதி திருச்சபை உருவானதுலேருந்து நம்ம ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் துன்புறுத்திக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் நாம் தான் தோற்று போயிட்டே இருக்கிறோமே தவிர கிறிஸ்தவம் இன்னும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. சபைகளும் பெருகிக்கிட்டு தான் இருக்குது. யாரும் உருப்படியான ஒரு யோசனை சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு பெருமூச்சு விட்டுச்சு. கடைசியாக ஒரு பிசாசு எழுந்து, நான் ஒரு திட்டத்தை சொல்ல போகிறேன், கவனமாக கேளுங்க. நம்ம கிறிஸ்தவங்க கிட்ட போய், நீங்கள் கர்த்தருக்காக கடினமாக ஊழியம் செய்யுங்க, அவருக்காக கடினமாக உழையுங்க, கூடி ஜெபியுங்க, தனித்து ஜெபிங்க, வேதத்தை தினமும் வாசிங்க, சபைகள் இல்லாத இடங்களில் ஸ்தாபியுங்க, கர்த்தருக்காக வைராக்கியமாக காரியங்களை செய்யுங்க. ஆனால் இன்னைக்கு வேணாம், ஏன்னா நீங்கள் ஏற்கனவே அதிக வேலை செஞ்சு ரொம்ப களைப்பாக இருக்கிறீங்க. அதனால் நாளைக்கு செய்யுங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு திரும்பவும் எல்லாம் செய்யுங்க. ஆனால் நாளைக்கு செய்யுங்கன்னு
ஒவ்வொரு நாளும் அவங்க வேதம் வாசிப்பதையும் ஜெபிப்பதையும் செய்ய இருக்கக்கூடிய மற்ற காரியங்களையும் அடுத்த நாள்னு தள்ளி போட்டுக்கிட்டே வருவோம். அவங்க கடைசியில் ஒன்றுமே செய்ய மாட்டாங்கன்னு சொன்னுச்சு. உடனே எல்லா பிசாசுகளும் சாத்தானும் பலமாக கைகளை தட்டி ஆஹா நல்ல ஐடியான்னு சொல்லி ஏகமாக ஆர்ப்பரிச்சிச்சுங்க. அதன்படி செய்ய ஆரம்பித்து வெற்றியும் கண்டு கொண்டு இருக்குதுங்க. ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்காக என்னென்னவோ செய்யணும்னு தீர்மானிக்கிறோம், வாஞ்சிக்கிறோம். ஆனால் செய்ய வேண்டிய நேரம் வரும்போது இப்போ வேண்டாம் நாளைக்கு வச்சுக்குவோன்னு சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? நாளையிலேருந்து 1 மணி நேரமாவது வேதம் வாசிக்கணும்னு தீர்மானிக்கிறோம். அதன்படி செய்ய உட்காரும்போது தான் யாராவது வந்து பேசி பேசி நேரம் போகிறது தெரியாமல் பேசிட்டு ஐயோ இன்னைக்கு வாசிக்கவே இல்லையே, சரி நாளைக்கு வாசிப்போன்ட்டு தள்ளி போட்டுடுறோம். நாம் கர்த்தருக்காக வாழணுன்ட்டு பிரயாசப்படக்கூடிய எந்த காரியத்தையும் தன்னுடைய தந்திரத்தினால விழ பண்ணுறதுக்கு அதிக பிரயத்தனம் சாத்தான் செஞ்சுக்கிட்டே இருப்பான். நாம் ஜாக்கிரதையாக இதை கவனிக்கணும். ஆமாங்க, பவுலை போல சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவேன்னு 2 கொரிந்தியர் 2:11 அவர் சொல்கிறாரு. நாம ஏதாவது முயற்சி செஞ்சு ஆரம்பிக்காதவரை நாம் ஒருபோதும் ஒரு காரியத்தையும் செய்யவே முடியாது. தீர்மானங்கள் 1000 செய்யலாம், ஆனால் அதுக்குன்னு முயற்சி செய்யாதவரை ஒன்றுமே நடைமுறைக்கு வர முடியாது. உபவாசித்து ஜெபிக்கணும்னு தீர்மானித்தா ஒரு நாள் அதுக்குன்னு நியமித்து அன்றைக்கி நிச்சயமாக ஜெபிச்சு ஆரம்பிக்கணும். இல்லைனா அந்த தீர்மானம் எடுத்ததால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஒரே நாளில் 2 மணி நேரம் வேதம் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு வேதத்தை வாசிக்காமல் இருக்கிறது எவ்வளவு மோசமான செயல். கொஞ்ச நேரமாக ஆரம்பிப்போம், ஒவ்வொரு நாளாக அதை அதிகமாக்குவோம். இது உடற்பயிற்சி செய்ய நாம் எப்படி கொஞ்சமாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் அதிகமாக்குறோமோ அதை போல தான் படிப்படியாக உயர்த்தும் போது நம்ம கடைசியில் இவ்வளவு நேரமாக தேவனோட செலவிட்டுருக்குறோன்ட்டு நாமளே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்வு உயர்ந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட கர்த்தருக்காக வாழக்கூடிய வாழ்வை, கர்த்தருக்காக செய்யக்கூடிய பெரிய காரியங்களை தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் வாய்க்க செய்வாராக. ஆமேன்.